இதுதான் ரெட்மியோட நோட் 10 ப்ரோ. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 17,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த 17,000 ரூபாய்க்கு நிறைய பிராண்டு தராத நிறைய விஷயத்தை வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறது வர்த்தா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். ஸோ ஹே கைஸ், நீங்கள் பார்த்தா AppaTecher, நான் தீரஜ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்ப்போம். ஸோ பில்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி உங்களுக்கு Gorilla Glass 5க்கான ப்ரொடெக்ஷன் இருக்குது. பின்னாடி ஆனால் வந்து என்ன ப்ரொடெக்ஷன் அப்படின்றது மென்ஷன் பண்ணலை. டஃப் அண்ட் கிளாஸ் தான் கொடுத்துருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ஒரு கேஸ் போடுறது என்றைக்குமே நல்லது. கேஸுமே வந்து உங்களுக்கு பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. அந்த கேஸ்லேயுமே ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. ஸோ கையில் பிடிக்கிறதுக்கு உண்மையிலேயே நல்லா இருக்குது. கேஸ் போடாட்டியும் உள்ளே இருக்க அந்த ரியரில் கொடுத்துருக்க கிளாஸில் வந்து அவங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து பில்ட் குவாலிட்டி நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட் வந்து 192 கிராம்ஸ். ஸோ இந்த 192 கிராம்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு வேணால் அதிகமாக இருக்கலாமே தவிர கையில் பிடிக்கும் போது உண்மையிலேயே வந்து ரொம்ப வெயிட் கம்மியாக தான் தெரியுது. ஓ, அவ்வளோ வெயிட் உள்ள ஸ்மார்ட் ஃபோனா அப்படின்ற மாதிரிலாம் தெரியல. இதே போக்கோ X3லாம் வந்து தூக்கும் போதே வந்து ஐயோ வெயிட்டாக இருக்குது அப்படின்ற ஃபீல் இருந்தது. பட் இதில் அது இல்லை. ஸோ அது இதுக்கு ஒரு நல்ல விஷயம். ஸோ மேலே உங்களுக்கு வந்து ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. செகண்டரி ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறம் ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் இருக்குது. அப்புறம் IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு மைக்ரோஃபோன் இருக்குது. அப்புறம் டைப் சி போர்ட் இருக்குது சார்ஜிங்க்கு. அப்புறமேட்டு பிரைமரி ஸ்பீக்கர் இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட்டில் உங்களுக்கு வந்து சிம் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த சிம் கார்டு ஸ்லாட்டில் நீங்கள் வந்து 2 சிம் கார்டும் போட்டு அடிஷ்னலாக ஒரு மைக்ரோ SD கார்டும் போட்டுக்கலாம். அந்த மைக்ரோ SD கார்டு வந்து 512 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ரைட் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் ராக்கர்ஸும் பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டனோடைய தான் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது. போன ஜென்ரேஷன் வரைக்கும் இந்த பவர் பட்டன் வந்து அப்படியே உள்ளே போயிருக்கும். ஸோ அது வந்து லைட்டாக ஆக்வர்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. பட் இப்போ ஒரு நார்மல் பவர் பட்டன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் அதுக்குள்ளேயே ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து அப்படியே அடக்கி வச்சுட்டாங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். ஸோ உண்மையிலேயே வந்து நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் தவிர்த்து உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக்குமே இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ ஃபேஸ் அன்லாக்குமே நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ மேலேயும் கீழேயும் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டோட்டலாக ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க. நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் நான் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்னோடனே ரொம்ப சவுண்டாக இருக்கும், லவுடாக இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு இல்லை. கிளாரிட்டி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அந்த லவுட்னஸ் வந்து இன்னும் அதிகமாக இருந்திருக்கலான்ற மாதிரி இருந்தது. ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் வந்து கேட்டுமோ எப்படி வந்து ஒரு சவுண்ட் அவுட்புட் இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்த மாதிரி இருந்தது. பட் அந்த டீடைல்ஸ் கிளாரிட்டி அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான லவுட்னஸ்ன்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மிஸ் ஆகுது. IP53க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டான வாட்டர் ஸ்பிளாஷஸ், டஸ்ட் அதெல்லாம் ஏதாவது தாங்கிக்க முடியும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன பாசிட்டிவ்ஸ். ஸோ இந்த ஃபோனோட பெரிய ஹைலைட் ஆன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே தான். உங்களுக்கு ஒரு 6.67 இன்ச்க்கான AMOLED 120 Hz மாடல் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட் என்ன, ஒரு 25,000 ரூபா ப்ரைஸ் பாயிண்ட்லுமே யாருமே தராத ஒரு ஃபீச்சர் இது. AMOLED கொடுக்குறாங்க. ஆனால் AMOLED சேர்த்து 120 Hz எந்த பிராண்டுமே கொடுத்ததில்ல. பட் ரெட்மி இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ரெட்மி எப்படி இங்கே கொடுத்தாங்கன்றது சத்தியமாக தெரியல. பட் உண்மையிலேயே இந்த பேனல் ஒரு தரமான பேனல். சூப்பராக இருக்குது. கலர்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸுமே சூப்பராக இருக்குது. இதோட பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1700 nits. ஸோ அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போதும் எந்த விதமான பிரச்சனையுமே நான் ஃபேஸ் பண்ணல. அதே மாதிரி இந்த டிஸ்பிளேல 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் இருக்குன்னு மென்ஷன் பண்ணிங்க. ஆனால் டிஃபால்ட்டாக இந்த ஃபோனை 60 Hz தான் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேணும்னா நீங்களாக தான் செட்டிங்ஸ்க்கு போயிட்டு 120 Hzக்கு மாத்திர மாதிரி இருக்கும். ஏன் 60 Hz அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பேட்டரி சேவ் பண்ணுறதுக்கு அது ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான். 90 Hzக்கான ஆப்ஷன் இங்கே கிடையாது. 60 இல்லைனா 120 தான். அது ஏன் அந்த 90 தர மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. இந்த AMOLED பேனலில் நான் எந்த விதமான ஃப்ளிக்கரிங் இஷ்யூஸோ இல்லை இந்த மாதிரி டீகலரைஸ் ஆகுது இந்த மாதிரிலாம் எதுவுமே நான் நோட்டீஸ் பண்ணல. ஸோ இந்த ஃப்ளிக்கர் இஷ்யூஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் இந்த இடத்துல வந்து அந்த ஃப்ளிக்கர் இஷ்யூ எனக்கு இல்லை. அதே மாதிரி AMOLED பேனல்ஸில் ஜென்ரலாக இருக்க மாதிரி எந்த விதமான டீகலரைசேஷனும் இங்கே ஆகலை. ஸோ AMOLED பேனலோட குவாலிட்டி உண்மையிலே நல்லா தான் இருக்குது. இந்த ஃபோனுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்கான நிறைய கஸ்டமைசேஷன் MIUIலே அவைலபிளாக இருக்குது. சாஃப்ட்வேர் பற்றி பேசணும்னா இந்த ஃபோன் MIUI 12 தான் ரன் ஆகுது. இன்னும் 12.5 வரல. ஸோ MIUI 12 தவிர உங்களுக்கு Android 11 இருக்குது இந்த ஃபோனு. ஸோ Android 12 வரணும் அதுக்கு மோஸ்ட்டாக. ஸோ சாஃப்ட்வேர் வைஸும் பெருசாக எந்த குறையும் கிடையாது. ஓகே, கேமரா. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமராஸ் எப்படி இருக்குது? பின்னாடி மொத்தம் உங்களுக்கு குவாட் கேமராஸ் கொடுத்துருக்காங்க.
பிரைமரி உங்களுக்கு 64 மெகா பிக்சலுக்கான ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் இருக்குது, 5 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ இருக்குது, 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் இருக்குது. ஸோ ஓவராலாக ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். நான் இங்கே ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம்னா இந்த மேக்ரோ சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. சத்தியமாக சொல்கிறேன், OnePlus Nordோட மேக்ரோ சென்சார்லாம் இதுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது, தாறுமாறாக இருந்தது. பிரைமரி சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸுமே உண்மையிலே நல்லா தான் இருந்தது. அல்ட்ரா வைடுக்கும் பிரைமரிக்கும் கலர் ஷிஃப்ட் இருந்தது தான், பட் அல்ட்ரா வைடோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருந்தது. அதை தவிர்த்து சாஃப்ட்வேர் பேஸ்டு ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக இந்த ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. போக்கோ X3 என்னெல்லாம் சாஃப்ட்வேர் ஃபீச்சர், அதாவது இந்த விளாகு, லாங் எக்ஸ்போஷரு, இந்த மாதிரி எல்லாமே இதுலேயும் இருக்குது. நைட் மோடும் அவைலபிளாக இருக்குது. நைட் மோட் 2.0 கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க்கான ஏரியாஸில் ஃபோட்டோஸ் எடுக்க முடியுது, ஆனால் இன்னமும் அந்த லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16 மெகா பிக்சலுக்கான சிங்கிள் செல்ஃபி ஷூட்டர் கொடுத்துருக்காங்க. இதுலையுமே உங்களால் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்க முடியும். அதே மாதிரி வீடியோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K 30 FPS தான் மேக்ஸு. அது ரியருக்கு, ஃப்ரண்ட்டில் 1080p at 60 FPS தான் உங்களால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பஞ்ச் ஹோல் உண்மையிலே ரொம்ப சின்ன பஞ்ச் ஹோல். இது சில நேரத்தில் அப்படியே இருக்கா ஊத்து பார்த்தா தான் தெரியுன்ற மாதிரிலாம் இல்லை, பட் ரொம்ப குட்டி இது. மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இல்லை இதோட போன ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணுவோம், உண்மையிலேயே இதோட சைஸை குறைச்சிருக்காங்க. கேமராஸ் நல்லா இருக்குது, பில்டு நல்லா இருக்குது, டிஸ்பிளே நல்லா இருக்குது. பட் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் Redmi Note 10 Proவோடது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் உங்களுக்கு Snapdragonோட 732G கொடுத்துருக்காங்க. எஸ், போக்கோ X3 பார்த்தா அதே சிப்செட். இது ஒரு 4G சிப்செட் தான். இது ஒரு நல்ல சிப்செட் அப்படின்லாம் கிடையாது, செம்ம சிப்செட்லாம் கிடையாது, நல்ல சிப்செட். கொடுத்த காசுக்கு சூப்பராக வேலை செய்யும். மிட்ரேஞ்ச் கேமிங்காக இருக்கட்டும், எல்லாமே இதால் சூப்பராக ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ 730G நான் மட்டன் தட்ட விரும்பல. இதோட Adrenoட 618 GPUமே இருக்குது. ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாக இங்கே நல்லா தான் இருக்கணும், ஸ்மூத்தாக தான் இருக்கணும், பட் பெட்டராக ஏதாவது கொடுத்துருக்கலாம். நிறைய காம்ப்ரமைசஸ் பண்ணலை. ஸோ இதில் காம்ப்ரமைஸ் பண்ணது ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். இருந்தாலும் ஒரு 750Gயோ இல்லை 765Gயோ கொடுத்துருந்தா ஒரு சூப்பரான பேக்கேஜாக இருந்திருக்கும். ஓகே, எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த ஃபோன் ஓடுறதுக்கு காரணமாக இருக்க பேட்டரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5020 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. போதுமான அளவுக்கான பேட்டரி. ஸோ இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜருமே பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. ஸோ உண்மையிலேயே சொல்கிறேன், பேட்டரி பர்ஃபார்மன்ஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்பீடுமே நல்லா தான் இருக்குது. ஸோ 33 வாட்ஸ் எந்த அளவுக்கு சார்ஜ் பண்ணுமோ அதே அளவுக்கு சார்ஜ் பண்ணுது. ஸோ பேட்டரிலையும் பெருசாக குறை சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஸோ இந்த ஃபோனோட வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 6GB RAM 64GB ஸ்டோரேஜோட வருது. ஸோ அது கண்டிப்பாக பத்தாது, பட் இங்கே மைக்ரோ SD கார்டோட சப்போர்ட் இருக்கிறதுனால மேபி அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இந்த ஃபோனோட ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 16,999 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு 6GB 64GB கிடைக்கும். ஸோ அந்த 17,000 rupeesக்கு இந்த ஃபோன் உண்மையிலேயே செம்ம வேல்யூ ஃபார் மணி. சூப்பரான டிஸ்பிளே, செம்ம பில்ட் குவாலிட்டி, நல்ல ஒரு கேமரா செட்டப். ஸோ குறை சொல்கிற மாதிரி பெருசாக எதுவுமே இல்லைங்க. பட் சக்ஸரனம் ப்ரோ மேக்ஸில் பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா இங்கே 64, அதில் 108. ஸோ அதுக்காக எக்ஸ்ட்ரா பே பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணாம். இதோட கேமரா பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக தான் இருந்தது. பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. இங்கே நீங்கள் பெருசாக எதுவும் லாஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ரெட்மியோட Note 10 Pro உண்மையிலேயே சூப்பரான ஒரு டீல். 17,000 ரூபாய்க்கு ஒரு கில்லர் டீல். ஸோ கண்டிப்பாக 17,000 ரூபா இல்லை 20,000 ரூபாய்க்கு கீழே ஃபோன் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ரெட்மியோட Note 10 Pro ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்க அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு பக்கத்தில் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை அழுத்தி பக்கத்தில் ஆல் என்ற செலக்ட் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்கெலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ Note 10 Pro பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது லான்ச் ஆகும்போது செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்தது, யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ ஃபைனலாக யூஸ் பண்ணி ரிவ்யூவும் போட்டாச்சு. உங்களோட கமெண்ட்ஸை கீழே மறக்காம சொல்லிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திப்போம். நன்றி, டாடா.